ரூபாய் கூப்பன் ஏன் வரலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 1500 ரூபாய் தமிழ் பிள்ளைகளுக்கும் இதுக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? இல்ல நாங்க ஒரு 6 மாசம் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக சொன்னா அதை ஏத்திருப்பீங்களா? சிவகார்த்திகேயன் வந்து மேடையில பேசினாரு, விஜய் சேதுபதி மேடையில பேசினாரு. மேடையில என்ன பேசினாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மேடையில வந்து என்ன பேசினாங்களே, செல்லங்களா உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லார்ட்டையும் அழுது அடம் பிடிச்சு இந்த மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம்னு பேசுறாருல விஜய், அவருடைய திரைப்படங்கள்ல என்ன தனி மனித ஒழுக்கத்தை அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுத்து இருக்கிறாரு சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி தான் தொடர்கிறதுன்றாரு. இதெல்லாம் இந்த எல்லா நிகழ்வும் இல்லங்க, நேத்து இந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் சொன்னதை நான் பதிவு பண்றேங்க. ஆமா திமுக ஆட்சி தான் தொடருதுன்னா திமுக ஆட்சியோட நலத்திட்டங்களை தானே இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறீங்க. புதுசா வேற என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? திமுக கொடுக்குற அதே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, அதே புதுமை பெண் திட்டமும் அதே தமிழ் புதன் திட்டமும் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் இன்னும் கொடுக்கல? மகளிர் உரிமை திட்டத்தை நீங்க தானே 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்கீங்க? திமுக வந்து முதல் முறையா அறிவிச்சது, அவங்களுக்கு அந்த ஃபுல்லா அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து யார் தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சரி செய்யறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. அதனால ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி தான் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த டேட்டாலாம் உங்ககிட்ட இருக்குது இல்ல, ஏன் வந்தோடனே ஏன் சரி இலவச பயணமாவது கொடுக்கலாம்ல? இலவச பயணம் தமிழ்நாடு பூரா இலவச பயணம்னு சொன்னீங்கல்ல, அதை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா 8000 ரூபாய் கூப்பன் ஏன் இது வரைக்கும் கொடுக்கலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 2000 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே 1000 ரூபாய் கொடுத்து அது அந்த விமர்சனத்தை ஆல்ரெடி வச்சுட்டீங்க. நான் இப்போ கேட்குறேன், இப்போ இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அடுத்த மாசமே 2000 ரூபாய் வரல மகளிர் உரிமை தொகைனா கேட்டிருப்பீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 8000 ரூபாய் கூப்பன் ஏன் வரலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 1500 ரூபாய் தமிழ் பிள்ளைகளுக்கும் இதுக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? இல்லை நாங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக சொன்னா அதை ஏற்றிருப்பீங்களா? அப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்னா நியாயமாக 2 பேரையும் கேள்வி கேட்கணும். அது என்ன சலுகை? விஜய்க்கு மட்டும் என்ன தனிப்பட்ட சலுகை? இதுதான் இந்த இரட்டை நிலைப்பாடு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப வருத்தத்தோட இதை நான் பதிவு பண்றேன். கொள்கை கூட்டணின்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே கொள்கைக்கு எதிராக கொள்கை கூட்டணின்னு சொல்றவங்க இன்னைக்கு கொள்கைக்கு எதிராக இந்த அரசுல பல விஷயங்கள் நடக்குது. ஆனா அதை பேசாம அதை கேள்வி கேட்காம வேடிக்கை பார்க்கறாங்கிறது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது யார் செஞ்சாலும் தப்பு தான். அதை நான் கண்டிப்பா பதிவு பண்ணுவேன். சில காலங்கள் கழித்து கண்டிப்பா ஒரு 6 மாதங்கள் கழித்து விமர்சிப்பாங்க, பார்க்கலாம். கேட்குறாங்களா இல்லையா 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு கூட தாவேக்காவை சேர்ந்தவரை அனுப்புறதுக்கு என்ன தயக்கம் விஜய்க்குன்னு நான் கேட்குறேன். ஏன் உங்கள் கட்சியிலேயே 108 பேர் தானே ஜெயிச்சாங்க, எத்தனையோ பேர் தேர்தலில் போட்டியிட்டு தகுதியான, நீங்கள் தானே சொல்கிறீங்க தகுதியான வேட்பாளர்களுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்தேன்னு. அப்படிப்பட்ட அந்த தகுதியான வேட்பாளர் தோற்று போன வேட்பாளர் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கலாமே. பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்மந்தம்? தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக என்னைக்காவது பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறாரா, குரல் கொடுத்துருக்கிறாரா? அவருக்கு எதுக்கு தூக்கி கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன சங்கடம்? ஏன் ராஜ்யசபாவில் போய் பாஜகவை எதிர்த்து ஒரு 2 கேள்வி கேட்க முடியாதா தாவேக்காவால? இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இந்த இரட்டை நிலைப்பாடை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். மேடம், விசிக கட்சி கடந்த முறை வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு SS பாலாஜியாக இருக்கட்டும், ஆளுநர் ஷானவாஸாக இருக்கட்டும், பனையூர் பாபுவாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் திரும்ப சீட்டு கொடுத்துருந்தா ஒருவேளை இந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. கள நிலவரம் எதுவுமே. இப்போ விஜய் வந்து 10-15% வாக்கு வாங்குவார் அப்படின்னு நினச்சாங்க. எல்லாருமே அப்படி தானே, பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் அதே தானே இங்கே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து விஜய் வந்து 35% வாக்கு வாங்கி 108 MLA ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைப்பாருன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? இல்ல அந்த மாதிரி தாங்க. இதெல்லாம் ரெட்ரோஸ்பெக்டிவா இவங்களுக்கு கொடுத்திருந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க. கட்சியை சாராத காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தது வந்து நிர்வாகிகள் இல்லங்க. அது அவர் என்ன அடிப்படையில தலைவர் இல்ல, அது என்ன அடிப்படையில தலைவர் முடிவு எடுத்தாருன்னு அவர் தெளிவா விளக்கமா எவ்வளோ பதிவுகள்லாம் அவர் போட்டுட்டாரு. ஸோ அதனால இனிமேல் அதுக்குள்ள போய் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஐ ஃபீல் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிக்காமலும் போயிருந்திருக்கலாம். ஜெயிக்காமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ என்ன எப்படி பேசுவாங்க? இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுனால தான் ஜெயிக்காமல் போயிடுச்சு,
இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்க கூடாது, வேற யாருக்காவது கொடுத்துருக்கணும்னு அப்படி பேசுவாங்க. ஜெயிச்சிருந்தா என்ன பேசுவாங்க, இப்போ பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல, திமுக வந்து களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்கிறத வந்து கேட்காம போயிடுச்சு, அதனால் வந்து வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. திமுக பிரமுகர்களுக்கே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அதிகாரிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா, திமுக ஜெயிச்சிருந்தா என்ன பேசியிருப்பாங்க? இந்த விமர்சனங்கள்லாம் வந்திருக்காது இல்லையா? அப்போது இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. மக்கள் வந்து இந்த தோல்விக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் வந்து தோல்வி அடைஞ்சவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. வெற்றி அடைஞ்சவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற போஸ்ட்மார்ட்டம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுறது ஐ ஃபீல் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இல்லை மேம், விசிகா கட்சியிலேருந்து வெளியில் வந்த திரு பனையூர் பாபு அவர்கள் வந்து வெளிச்சம் டிவி என்னுடையது, எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளிச்சம் டிவி யாரிடம் இருக்கு? இல்லை, அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து என்னுடைய கணவர் பொருளாளராக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் யாருக்கு ஷேர் இருக்குது, என்னென்ன பங்கு இருக்குது, எல்லா விஷயமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அதில் இன்ஃபேக்ட் டு பி ஆனஸ்ட் எனக்கு அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டை கூட நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் ஒரு அட் அ கிளான்ஸ் தான் நான் பார்த்துட்டு போனேன். ஸோ தெரியாத ஒரு விஷயத்தில் நாம் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. பாபு சார் என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகளை வச்சாருன்னு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் சம்திங் விச் ஐ டோன்ட் நோ. அந்த கிளாரிட்டி இல்லாததுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும்ன்ற மாதிரி கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி நிகழ்ச்சிகளை, கல்லூரி நிகழ்ச்சிகளில், நான் முதல்வர் திட்டங்கள் நிகழ்ச்சிகளில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, திரைப்பட இயக்குநர்கள், இது போன்ற சினிமா பிரபலங்களே கூட்டு வந்து ஒரு சினிமா போதைய மாணவர்கள் மத்தியில் நீங்க போட்டது தான் இன்னைக்கு அதுவே உங்களை பற்றி எரிஞ்சிருச்சு அந்த தேர்தல்ல. இல்லையே, நான் என்ன கேக்குறேன், கரெக்ட், சிவகார்த்திகேயன் 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஊட்டிய இந்த சினிமா மாயை தான் வந்து இன்னைக்கு பெரும் சினிமா. சிவகார்த்திகேயன் வந்து மேடையில் பேசினாரு, விஜய் சேதுபதி மேடையில் பேசினாரு. மேடையில் என்ன பேசினாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மேடையில் வந்து என்ன பேசினாங்களே, செல்லங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா எல்லார்ட்டையும் அழுது அடம் பிடிச்சி இந்த மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு பேசினாங்க. இல்லையே. சிவகார்த்திகேயன் என்ன பேசினாரு, நான் படிச்சிருக்கேன், நான் சினிமாவில் இருந்தாலும் எனக்கு படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, நாளைக்கு சினிமா வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு ப்ரொஃபஷன், இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம், ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லைனாலும் எனக்கு கல்வின்ற ஒரு விஷயம் என் பின்னால் இருக்குது, அது என்றைக்குமே எனக்கு கை கொடுக்கும், அதனால் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் படிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அந்த படிப்பை கைவிட்டுறாதீங்கன்னு தானே சிவகார்த்திகேயன் பேசினாரு. இதே போல நடிகர்கள் தான் விஜயும் கூட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இதே மேடையில் அவரை கூட்டு வந்து பேச. ஆமாங்க, விஜய் என்ன பேசுறாரு, சிவகார்த்திகேயன் என்ன பேசுறாரு, நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு நம்ம வரட்டும்ங்கற ஜனநாயக நாடு. இன்னைக்கு ராகவேந்திரா லாரன்ஸ் வராருன்னா நாளைக்கு சிவகார்த்திகேயன் வரல, என்னங்க தப்பு? அவங்க வரது யாருமே இப்ப விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல, வந்துட்டு மேடையில என்ன பேசுறீங்க அப்படிங்கறது நான் இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம்னு பேசுறாருல விஜய். அவருடைய திரைப்படங்கள்ல என்ன தனி மனித ஒழுக்கத்தை அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க. எல்லா படத்துலயும் குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுற ஒரு டான்ஸ் இருக்கா இல்லையா? எல்லா பல படங்கள்ல பெண்களை இழிவாக பேசக்கூடிய வசனங்கள் இருக்கா இல்லையா? நீங்க என்னத்தை பின்பற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த விமர்சனத்தை நான் எல்லா நடிகர்கள் மீதும் வைப்பேன், நான் சிவகார்த்திகேயன் மீதும் வைப்பேன், விஜய் சேதுபதி மீதும் வைப்பேன். வைக்க மாட்டீங்க? கேரளாவில் இது மாதிரி இல்ல கம்யூனிஸ்ட் இடத்துல அது மாதிரி இல்ல. ஆனா இங்க திராவிட கட்சி நீங்க ஆட்சியாளர் மேல அண்ணாவில சாரி, இத வந்து நீங்க தப்பான ஒரு இல்ல இல்ல ஜெயலலிதா எல்லா சினிமா துறையிலே வந்து இத நீங்க ராங் பர்சன் கிட்ட கேக்குறீங்க. இதே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மேடையில் இவங்களெல்லாம் கூப்பிட்டோன்னே நான் பதிவு போட்டிருக்கேன், என்னுடைய டைம்லைனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, எத்தனையோ இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் பேச வைக்கிறதுக்கு பதிலாக நடிகர்களை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்கிற விமர்சனத்தை நான் வச்சுருக்கிறேன். நான் அதனால் அதை ஜஸ்டிஃபையே பண்ணலை. நீங்கள் மேடைகளில் வந்து நடிகர்களை கூப்பிடுறது வந்து எல்லா அரசும் பண்ணுது, எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுது. அதிமுகவில் நடிகர்கள் தான் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் நான் பேசவே இல்லை. மேடையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் வந்து அவர் என்ன பேசினார், அவர் பேசின விஷயம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கா? ஓகே. சிவகார்த்திகேயன் கூப்பிட்டது எனக்கு ஏற்புடையதோ ஒரு விஷயமாக வந்து எனக்கு இல்லை. எனக்கு பர்சனலி நீங்கள் கேட்டிங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து கல்வியினால் முன்னேறிய எத்தனையோ சாதிச்ச எத்தனையோ முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனும். உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை பிடி சேனலுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.
பிடி இன்ஃபோடெயின்மெண்ட்னு புது யூடியூப் சேனல், பாலிடிக்ஸ், சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு பலதரப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. துடிப்பான இளைஞர்கள் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சேனல். அதனால் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து இந்த சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்.